ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹீஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான க்ளீனிங் டிப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன் சிஸ்டர் நீங்கள் இவ்வளோ நாளாக வீடியோ போடவே இல்லைன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சில பேர் வந்து வீடியோ கீழேயும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பர்சனலாகவே மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. சில பேர் கால் பண்ணியே கேட்டிருந்தீங்க, ஏன் சிஸ்டர் நீங்கள் வீடியோவை போட மாட்டேங்கிறீங்க, நாங்கள் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம், உங்கள் வீடியோ வரும் பார்த்துட்டே இருக்கிறோம், வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ சொல்கிறப்ப எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. நமக்கு இருக்கிறதே கொஞ்சோண்டு சப்ஸ்கிரைபர் தான், பரவாயில்ல. அதுலேயே நமக்கு வந்து 2000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா அதில் 5 பேர் வந்து நம்மளை மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறப்ப எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. இதுக்காகவே நான் வந்து எவ்வளோ வேலை இருந்தாலும் டெய்லியும் வந்து இனிமேல் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். கொஞ்சம் வந்து பர்சனல் ஒர்க் இருந்தனால என்னால் வந்து வீடியோ ரெகுலராக போட முடியல. ஆனால் இனிமேல் கண்டிப்பாக நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். அது என்ன பர்சனல் ஒர்க் அப்படின்னு சொல்லி நான் ஃப்யூச்சரில் உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்குவேன். இப்போ வந்து நம்ம ஒரு சூப்பரான க்ளீனிங் டிப் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் சும்மா தூக்கி போகிற எலுமிச்சம்பழத்தூள், ஆரஞ்சு தூள், கொழுமிச்சம்பழத்தூள் இதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சமாக தண்ணி விட்டு அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த வாட்டரை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் வந்து பித்தளை பாத்திரம் வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சூப்பராக வந்து அந்த கரையெல்லாம் போயிடும். நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப அந்த பச்சை கலர்லாம் வந்துடும் இல்லையா, அந்த எண்ணெய் ஊற்றி அது மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 2 டைம்ஸ் மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோ சூப்பராக கிளியர் ஆயிரும். இப்போ பாருங்கள், இப்போ எவ்வளோ அழகாக வந்து தட்டு பளபளன்னு ஜொலிக்குதுன்னு.